நண்பர்களே, எல் ஷேப் உள்ள இந்த மாதிரி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வைக்கிறது மிக முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா காட்டி கொடுக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பூச்சி வேலை சரியாக பண்ணலனாலும் நம்ம பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பண்ணணும். நல்லா நேராக வந்து பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கோட்டில் பட்டி பார்த்துருக்காங்க. செகண்ட் கோட்டில் இதே மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் கருக்காக நேராக வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து வைக்க தெரியாமல் செவருக்கிற மாதிரியே வளைவாக வந்து வச்சு ரொம்ப சொதி போட்டுடுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் பட்டி வச்சுட்டு 10 வாலில் பட்டி வைக்கிறேன், கார்னர் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பிளேடு எப்படி போட்டால் அது நேராக அழகாக வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தகடை ஃபினிஷிங் பண்ணும் பஸ்ஸில் இந்த மாதிரி செவுத்தில் வந்து ஒட்டுற மாதிரி வைக்காமல் ரொம்பமாக தூக்கின மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன செய்யணும் பார்த்தோன்னா, இப்போ இந்த செவத்தில் நம்ம பிளேடு போடும் பஸ்ஸில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செவத்தில் இருக்கிற பட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வராமல் இருக்கிறது நம்ம எப்படி வந்து பட்டி தகடை வச்சு இந்த இடத்துல ஃபினிஷிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி தகடை வால்ஸில் வைக்கும் பஸ்ஸில் பட்டி நல்லா வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணும் பஸ்ஸில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பட்டி தகடை வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம கட்டை விரல் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் டச் ஆகாமல் ஓரளவுக்கு லைட்டாக கேப் இருந்தால் போதுமானது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி அகலமாக தூக்கிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அகலமாக தூக்கி எடுக்கும்போது தான் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து செவத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டை விரல் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் டச் ஆகாமல் லைட்டாக கேப் வச்சு இந்த மாதிரி செவுத்தை ஒட்டின மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மேடு பள்ளம் இருந்தாலும் அதை லெவல் பண்ணி கரெக்டாக ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி நம்ம இந்த வால்ஸ் இந்த மாதிரி போடும் பஸ்ஸில் ஃபினிஷிங் வந்து வேறு லெவலாக வரும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ பட்டி பார்த்தால் எந்தளவுக்கு நேராக அழகாக கருக்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி எக்காரந்து கொண்டு வைக்காமல் இல்லை, அதிகமாகவும் இல்லை, எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல பட்டி பார்க்கும் பஸ்ஸில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுவாங்க. அது என்னென்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பட்டித்தகடை இந்த மாதிரி வைக்கும் பஸ்ஸில் இந்த கைப்பிடிக்குது பார்த்தீங்களா, இந்த கைப்பிடி பிளாஸ்டிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து செவத்தில் வந்து ஒராசினே இருப்பாங்க. நம்ம அது மாதிரி வைக்கக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி இந்த செவத்தில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிளேடை கொஞ்சம் சாய்வாக வைக்கணும். சாய்வாக வச்சா தான் நம்ம அந்த கைப்பிடி வந்து பக்கத்து செவத்தில் டச் ஆகாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி சாய்வாக வச்சு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம எந்த சைடு போட்டாலும் செவத்தில் போய் இந்த மாதிரி டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் கொஞ்சம் சைடாக இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நம்ம கையும் சரி அல்லது பட்டி தகடும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் டச் ஆகாமல் அந்த நுனி பிளேடு மட்டும் அந்த கார்னர் டச் ஆகிற மாதிரி படியை போட்டு தான் ஃபினிஷிங் பக்காவாக வரும். நண்பர்களே, என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம் மட்டும் வீடு வந்து சுத்தம் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வில்லேஜ்ன்றதால இந்த காக்கா குருவியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கொஞ்சம் அசிங்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வாசல் வந்து மண் தரன்றதால அதிகமாக அழுக்கு இருக்குது, மண் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்களாம் வந்து உட்காரதால அதிகமாக இங்கேயும் அழுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசுலாம் வந்து உட்காந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ நான் வந்து மீண்டும் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறது கிடையாது, தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தோன்னா ஒரு குவாலிட்டியான சூப்பரான பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி உள்ள ஒரு பெயிண்ட்டு. இதை தண்ணி ஊற்றி நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணலாம். எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு தான் இது, வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி வந்து இதில் ஊற்றி நல்லா க்ளீனாக தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் பெயிண்டிங் பண்ண மாதிரி சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷபிள் பெயிண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், சொல்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ தான் பெயிண்டிங் பண்ண மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். பெயிண்ட் எந்த விதத்துலையும் சேதாரம் ஆகாது. நான் யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவசக்தி பெயிண்டில் வர அக்ஸ்ரா பெயிண்ட்டு ABX அல்டிமேட்டு. இது 7 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. நான் 20 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8460 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா MRP ரேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்ட்டு தேவைன்றவங்க 9444321771 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் ஸ்மார்ட் கேர் டேம் ஷீட் எக்ஸ்டீரியர் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர், அதாவது 5 இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. ரீசெண்டாக அது நான் வீடியோ வந்து போட்டேன், ரொம்பவே வந்து பார்த்தோன்னா வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ப்ரைமர் வந்து பார்த்தா 20 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த 20 லிட்டர் ப்ரைமரோட ரேட் வந்து பார்த்தோன்னா 5485 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா MRP ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமரை நீங்கள் அவுட்டருக்கு அடிக்கலாம், மொட்டை மாடிக்கு அடிக்கலாம். நீங்கள் மொட்டை மாடிக்கு அடிக்கிறதா இருந்தால் 3 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் எக்ஸ்டீரியரில் அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா செங்குத்தாகிற செவத்தில் அடிக்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் 1 லிட்டர் ப்ரைமரில் 100 ml மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவே 10 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணியும் 20 லிட்டராக இருந்தால் 2 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் மொட்டை மாடிக்கு அடிக்கிறதா இருந்தால் இந்த 20 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக
7 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பக்கெட்டில் ₹100 வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் இருக்குது, பெயிண்டருக்கான டோக்கன் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த ₹100 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த புது பில்டிங்க்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து பாருங்கள் ஏற்கனவே ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கு, அதுக்கும் அடிக்க போகிறேன். ரீபெயிண்டிங் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணலாம், புது பில்டிங்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து பாருங்கள் க்ளீனாக வந்து பட்டி தடவை வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோட் வந்து அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட்டு, நல்லா தரமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் வாஷுக்கு இந்த ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் 2 கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணால் போதுமானது. அதுவே சில இடத்துல வந்து பார்த்தோன்னா கோட்டயம் அல்லது ஒயிட் சிமெண்ட்டு, சுண்ணாம்பு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் சிமெண்ட்டு, சுண்ணாம்பு, கோட்டயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் வாஷாக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு பதிலாக தான் இந்த ப்ரைமர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவே நீங்கள் அந்த கோட்டயம், ஒயிட் சிமெண்ட்டு, சுண்ணாம்பு இதெல்லாம் நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ப்ரைமர் கொடுத்து தான் ஆகணும். அந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஷியன் பெயிண்டில் வர எக்ஸ்டீரியர் ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்டீரியர் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் இந்த 5 இயர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரைமர் நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் 2 கோட்டிங் கலர் வந்து பண்ணால் போதுமானது. நண்பர்களே, பெயிண்டிங் சம்மந்தமான தகவல்கள் அல்லது சந்தேகங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்க பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் 9843367940. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 அதாவது ₹100 வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மூலியமாகவோ அல்லது ஃபோன்பே மூலியமாகவோ எனக்கு வந்து காசு போட்டுட்டு அதன் பிறகு வந்து பாருங்கள் அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பாருங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன். பெயிண்டிங் சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.